ஸ்டான்லி. நான் செங்கல்பட்டில் இருக்கேன். ரயில்வேல வேலை செய்துட்டு இருந்தேன். ரிட்டையர் ஆகிட்டு 15 வருஷமாக சமுதாயத்துக்கு சேவை செய்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ரோட்டரி கிளப்லையும் இருக்கேன். நான் 20 வருஷமாக ரோட்டரி கிளப்பில் இருந்து எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துட்டு இருக்கேன். பலவிதமான நோயாளிகளுக்கும் நோய் தீவிரத்துக்கு எவ்வளவோ நான் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் கூட மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கேன். அப்படி இருந்த எனக்கு 75-77 வயசு ஆகியும் இது வரைக்கும் நான் எந்த விதமான மாத்திரைகளோ மருந்துகளோ எதுக்குமே சாப்பிட்டதில்லை. என்னுடைய நண்பரான டாக்டர் சலாவுதீன் அக்குபங்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவர் மூலயமா பலவிதமான கேம்ப்ஸை நடத்திக்கிட்டு இதை நான் பலருக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கேன். அப்படி இருந்தும் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து எனக்கு திடீரென்று வாய் ரைட் சைடு இழுக்க ஆரம்பித்தது. லெஃப்ட் சைடு அப்படியே நின்று போச்சு. எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. கண்ணும் மூட முடியல. அந்த லெஃப்ட் சைடு கண்ணை தானாக மூட முடியாது, தானாக திறக்க முடியாது. சாப்பிடவும் முடியல, பேசவும் முடியல. பேசும்போது வாய் ரைட் சைடு இழுத்துக்கிட்டு போகும், லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷனே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாரம் நான் அவஸ்தைப்பட்டேன். சரியாக போய்ட்டு நினச்சிக்கிட்டா ஒன்றும் ஆகலை. என்னுடைய டாக்டர் ஒருத்தர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கார். அவர்கிட்ட போய் இந்த சமாச்சாரத்தை சொன்னேன். உடனே டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு தலையிலேருந்து 2 நரம்பு வருது, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. அதில் லெஃப்ட் சைடு நரம்பு வீக் ஆகிடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், ஃபிசியோதெரப்பி தான் பண்ணி ஆகணும். எதுக்கும் நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் பிரெயினை எடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் போய் சிடி ஸ்கேனை எடுத்துட்டாக்கா அதில் ஒன்றுமே இல்லைன்னுட்டார் அவரே பார்த்துட்டு. அவர் என்ன சொன்னார், நீங்கள் இன்னொரு நரம்பு ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொன்னார். ஃபிசியோதெரப்பிக்கு எழுதி கொடுத்தாரு. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு சண்டே அன்னைக்கு டாக்டர் பன்னீர் வந்திருந்தார். அவரும் எனக்கு நண்பர். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த கஷ்டத்தை சொன்னார். அவர் என்ன பண்ணார், கம்ப்ளீட்டாக நரம்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நரம்பில் உங்களுக்கு எந்த விதமான கோளாறும் கிடையாது, இசிஜி எடுங்க, பிபி பாருங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னார். அது 3ஐயும் எடுத்துட்டேன். இசிஜியில் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குது. பிளட் டெஸ்ட்டில் கொஞ்சம் சுகர் இருக்குது. இதில் பிபியில் கொஞ்சம் பிபி இருக்குது. அது 2த்துக்கும் நான் மாத்திரை எழுதி தரேன், நீ மறுநாள் வந்து இன்னொரு டாக்டரை பாருங்க அப்படின்னாரு. அந்த டாக்டரையும் பார்த்தேன். அவரும் பார்த்துட்டு என்னுடைய கஷ்டத்துக்கு எந்த விதமான மருந்தே கிடையாது, ஃபிசியோதெரப்பி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபிக்கும் சுகருக்கும் மாத்திரைங்க கொடுத்தாங்க. இதில் எனக்கு இருந்த கஷ்டம் என்னன்னா, ஒன்றுமே பேச முடியாது, சாப்பிட முடியாது. உணவு கூட ஒரு சாலிட் சாப்பிட முடியல என்ன 1 வீக். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். அவர்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், சார் என் ஒய்ஃபுக்கு அப்படி தான் வந்தது, நான் அக்குபங்சர் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, தலையில் அடித்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச அக்குபங்சர் டாக்டரே இருக்கும்போது நீ ஏன் அங்கே போகல அப்படின்ற உணர்வு எனக்கு வந்தது. அதாவது அனுபவித்தவங்க சொன்னதுனால தான் அந்த நம்பிக்கையே வந்தது. அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உடனே ரொம்ப வருத்தப்பட்டு என்னுடைய நண்பர் அக்குபங்சர் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சலாவுதீனுக்கு ஃபோன் பண்ணேன். அவரே ரொம்ப வருத்தப்பட்டு, இத்தனை நாள் ஏன் ஒரு வாரம் கம்மடு, நான் செங்கல்பட்டுக்கே வரேன் அவங்கள பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு மறுவாரம் செங்கல்பட்டுக்கு வந்தார். 28ஆம் தேதி அவர்கிட்ட போய் பார்த்தேன். பார்த்துட்டு, ஒன்றும் பயப்படாதீங்க, இது சரியாக போயிடும், எந்த விதமான பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே செங்கல்பட்டுலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். ஒரு 1/2 hour ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அன்றைக்கே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, நம்ம சம்பூர்ணமாக குணமாயிடுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கு மறுநாளிலிருந்து சின்னமலைக்கு வந்து அவருடைய கிளினிக்கிலேயே அவர்கிட்டயே இது நாள் வரைக்கும் ஒரு 7 சிட்டிங் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த 3ஆவது நாள் நீங்கள் நம்புங்க, பிரியாணி சாப்பிட்டேன். நான் என்னால் சாப்பிட முடியாது. அவ்வளோ ஒரு இதுவாக கஷ்டப்பட்டவன் சாலிட்டாக நல்லா சாப்பிட முடிஞ்சது. என்னுடைய வாயில் இருந்த அத்தனை கோளாறுகளும் போயிடுச்சு. கண்ணு மூடாமல் இருந்தது. அந்த கண்ணு தானாக மூடி தானாக பாருங்க, நீங்களே பார்க்கலாம் பாருங்க, தானாக மூடி தானாக திறக்குது. அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு செயலை இல்லாமல் இருந்தது. இந்த லெஃப்ட் சைடு என் முகம் பூராவும்
ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு இருந்த மாதிரி இருந்தது, இப்போ ஃப்ரீயா இருக்கு. இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால இந்த ஒரு வாரம் 7 சிட்டிங் நான் எடுத்ததுனால இன்னைக்கு நான் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அதுக்கு முன்னால பேசும்போது இந்த வாய் இப்படி இழுத்து வச்சுதான் நான் பேசணும். இப்போ அந்த இது இல்லாம ஃப்ரீயா பேசுறேன், நீங்களே பார்க்கலாம் அதை நேரடியா. இந்த அக்குபஞ்சர் மூலமா தான் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு எனக்கு சுகம் கிடைச்சிருக்குன்னாக்கா அது ஆண்டவருடைய செயல், என்னுடைய நண்பர் சலாவுதீனுடைய கஷ்டம்னு நான் சொல்றேன். அதனால இந்த அக்குபஞ்சர்னால எந்த விதமான வியாதியா இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கு என்றது நானே பல பேருக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இதை ஒரு என்னுடைய சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி இந்த ஃபேஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுச்சு? ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது எழுந்த உடனே இந்த கண்ணை லெஃப்ட் சைடு கண்ணு தானா திறக்க வரல, தானா மூட வரல. சரி, நான் ஏதாவது ஐ ப்ராப்ளம் இருக்குமோ என்னமோ நான் நினைச்சேன் நான். ஆனால் சைமல்டேனியஸா பேசும்போது இந்த ரைட் சைடில் எனக்கு இழுத்துக்கின்னு போச்சு. இப்படி அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஃபேஸ் ஹாஃப் த ஃபேஸ் ஆக்ஷனே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒரு 2 நாள் அப்படியே நான் இருந்தும் ஒன்றும் சரியாகல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போனேன். சரி, இது என்னமோ கோளாறு அப்படின்னு. அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு கூட பேர் வச்சு சொல்லிட்டாங்க எனக்கு. ஃபேஷியல் பால்சி, ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னே சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போதான் நான் ரொம்ப பயந்தேன். இந்த பேராலிசிஸ் போது அது அவ்வளோ சீக்கிரமா குணமாகக்கூடிய வியாதி இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். 77ல இந்த மாதிரி வந்ததுனால சரி நம்மளுடைய முடிவு இதுதான் நினைச்சுக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. ஸோ முதல்ல உங்களுக்கு கண்ணில் தான் முதல்ல அது இதாச்சு. ஓகே. அப்புறம் அது கிராஜுவலா வாய்க்கு வந்தது. சரி. வாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் வாயில என்னால பேச முடியல. பேசும்போது நான் இப்படி இழுத்து வச்சுக்கின்னு தான் பேசணும். விட்டு பேசணும்னாக்கா இந்த பக்கம் இப்படி போயிடும்.